மீண்டுமாக இந்த ஷார்ட் செர்மன் வழியாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். ஒவ்வொரு நாளும் நாம் எப்படி தேவன் பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஜனங்களை விட்டு பிரிந்து தூர போனார் என்பதை குறித்து நாம் சீரியஸாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கி கடைசி பகுதிக்கு நாம் வந்திருக்கிறோம். இன்றைக்கி தேவன் எப்படி அவர்களை விட்டு என்ன செய்தார் அப்படின்னு சொல்லிடுற நாம் பார்க்க போகிறோம். ஒரு வசனத்தை நாம் வாசித்து கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போவோம். எசேக்கியேல் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வசனம். எசேக்கியேல் 6:14, நான் என் கையை அவர்களுக்கு விரோதமாக நீட்டி அவருடைய எல்லா வாசஸ்தலங்களும் உள்ள தேசத்தை அழித்து அதை திப்லாத்தின் வனாந்தரத்தை பார்க்கிலும் அதிகமாய் பாழாக்குவேன், அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள் என்றார். நாம் கண்களை மூடி தேவ சமூகத்தில் ஆண்டவர் நோக்கி பார்க்க போகிறோம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் தகப்பனே, இந்த அருமையான நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் நாங்கள் கூடி வரும்போது எங்களுக்கு வேதத்தில் உள்ள மகத்துவங்களை, ரகசியங்களை வெளிப்படுத்தி கொடுக்கிற தயவுக்காக உமக்கு நன்றி. இப்பொழுதும் தேவ ஆவியானவர் இந்த வசனங்களை புரிந்து கொள்ளும்படி, இதை நாங்கள் அறிந்து கொள்ளும்படி, இதன்படி நாங்கள் செய்யும்படி எங்களுக்கு உணர்த்த போகிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். பொறுப்பெடுத்துக் கொள்ளும், பாதுகாத்துக் கொள்ளும், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த சீரீஸில் நம்ம ஆரம்பத்துலேருந்து என்ன பார்த்துருக்குறோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கொஞ்சம் கவனித்து பார்த்தீங்கன்னு சொன்னால், தேவன் படிப்படியாக எப்படி இஸ்ரவேலை விட்டு தூரம் போனார் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டே வந்தோம். உதாரணமாக முதல் நாள் என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், தேவன் அவர்களோடு கூட உலாவுவதை நிறுத்தினார். 2வது நாள் அவர்களோடு கூட பேசுவதை நிறுத்தினார், அடுத்த ஸ்டெப். 3வது நாள் ஆளுவதை நிறுத்தினார், அவங்களை ஆளுகை செய்யாதபடிக்கு அவரை தள்ளினார்கள். 4வது நாள் அவர் இருந்த ஆலயத்தை விட்டு அவரை துரத்தினார்கள், அவர் ஆலயத்தை விட்டு வெளியே போனார். 5வது நாள் அவர் தேசத்தை விட்டு வெளியே போனார். அதைத்தான் நம்ம பார்த்தோம். தேசத்தை என்ன அதுக்கு அடுத்து இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தேசத்தை விட்டு அவர் வெளியே போகும்போது இந்த தேசம் என்னவானது, அடுத்து அவர் எங்கே போனார், இதோடு கூட நம்ம முடிக்க போகிறோம். இதிலிருந்து இந்த காரியங்கள் அவர் எப்படி தூர போனாரோ அப்படியே இயேசுவானவரும் வந்தார். நாம் அதை கடைசியாக பார்த்துட்டு முடிக்க போகிறோம். இப்போ நம்ம வாசிக்கிற வசனம் என்ன? 6ஆம் அதிகாரம் எசேக்கியேல் புஸ்தகம் 14வது வசனத்தில் வாசிக்கிறோம். நான் திப்லாத்தின் வனாந்தரத்தை பார்க்கிலும் அதிகமாய் அதை பாழாக்குவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். தேசத்தை, தேவன் தேசத்தை விட்டு வெளியே போனால் தேசம் பாழாய் போகும். எந்த தேசமாக இருந்தாலும் சரி, அது தேசமாக இருந்தாலும் சரி, வீடாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு ஆலயமாக இருந்தாலும் சரி, தேவன் எப்பொழுது வெளியே போகிறாரோ அப்போது அது பாழாய் போய்விடும். அதான் நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டது என்னன்னு சொன்னால், இஸ்ரவேலர்கள் அவங்க தேசத்தில் சுபிக்ஷமாக இருந்ததே ரொம்ப கம்மியான வருஷம்தான். 400 வருஷம் எகிப்தில் அடிமைத்தனத்துக்குள்ளே இருந்தாங்க. அவங்க வந்ததிலிருந்து அந்த நியாயாதிபதிகள் காலத்திலிருந்து எக்கோனியா ராஜா காலம் வரைக்கும் அங்கே இருந்தாங்க. அதற்கு பிறகு அவர்கள் 1948 வரைக்கும் அவங்க ஏறக்குறைய 2600 வருஷத்துக்கு மேலே அவங்க அடிமைத்தனம் தேசத்தை விட்டு வெளியே தான் இருந்திருக்கிறாங்க. அந்த தேசத்தில் அவர்கள் இருந்தது குறைவு, அந்த தேசத்தை விட்டு அவர்கள் வெளியே இருந்தது தான் ஜாஸ்தி. காரணம், அந்த அளவுக்கு அவர்கள் தேவனை விட்டு அவர்கள் தூர போனார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இதில் தேவன் தேசத்தை விட்டு போயிட்டார்னா என்ன ஆகும்னா, தேசம் வனாந்தரமாய் மாறும், தேசம் ஒன்றும் இல்லாமல் போகும், பாழாய் போகும். தேவன் அந்த தேசத்தை மொட்டை அடிப்பேங்கிறாரு, அங்கே ஒன்றுமே இல்லாமல் பண்ணிடுவேன்னு சொல்கிறாரு. ஆனாலும் கொஞ்சம் பேர் அங்கே வச்சிருப்பார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, பின்பறிப்புக்கு என்று சொல்லி சில திராட்சை பழங்கள் விட்டு வைக்கப்படும் அப்படிலாம் ஆண்டவர் சொல்கிறார். அதன்படி தேசம் வனாந்தரமாக மாறிச்சு. நம்முடைய வாழ்க்கையில் 2 வகையான வனாந்தரம் இருக்குது. ஒன்று தேவன் நடத்துகிற வனாந்தரம் ஒன்று, 2 தேவன் இல்லாத வனாந்தரம் ஒன்று. தேவன் நடத்துகிற வனாந்தரம்னா என்ன? இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து ஆண்டவர் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு வனாந்தரத்தில் நடத்தி கொண்டு வந்தார். இது தேவன் நடத்துகிற வனாந்தரம். அதே நேரத்தில் தேவன் இல்லாத வனாந்தரம்னா என்ன? ஆகார் ஓடுறாங்க, பிள்ளையை தூக்கிட்டு ஓடுறாங்க, வனாந்தரத்துக்கு போகிறாங்க, அது தேவன் இல்லாத வனாந்தரம். இப்போது எலியா சூறை செடியின் கீழிலிருந்து ஓரேபுக்கு போனது தேவன் இல்லாத வனாந்தரம். ஏன்னா தேவ சித்தம் அவர் அப்படி போகிறது கிடையாது. ஆனால் அந்த ஓரேபிலிருந்து தமஸ்கு வனாந்தரத்துக்கு அவர் போனது தேவன் இருக்கிற வனாந்தரம். இந்த மாதிரி வாழ்க்கையில் 2 பகுதி எப்போதுமே உண்டு. நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்டதான காரியம் உண்டு. ஒன்று, தேவன் நம்மை சில பாதைகளை நடத்துவார், வனாந்தரத்தின் பாதையில் நடத்துவார், உபத்திரவத்தில், கஷ்டத்துக்கு நடுவில், இடுக்கணுக்கு நடுவில் நடத்துவார். ஆனால் அதிலே தேவனுடைய கரம் கூட இருக்கும். அதில் தேவன் அவர்களை நடத்துவார், அவர்களை தூக்கி சுமப்பார். அதான் சொல்லுவேன், தேவன் இருக்கிற வனாந்தரத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், மேகஸ்தம்பம் இருக்கும், அக்கினி ஸ்தம்பம் இருக்கும், மண்ணா இருக்கும், கண்மலை இருக்கும், தண்ணி இருக்கும், அற்புத அடையாளங்கள் நடக்கும், ஒரு கண்மலை நமக்கு முன்பாக போகும், தூதனானவர் நம்மளோடு கூட வருவார், எல்லா விதமான பாதுகாப்போடு கூட தான் நடத்துவார். தேவன் ஒரு மனுஷனை சோதனைக்குள்ளே நடத்துகிறாருன்னா அந்த சோதனையில் அவன் சாகணுன்றதுக்காக அவர் நடத்தலை, அந்த சோதனையில் அவன் பலப்படணுன்றதுக்காக தான் நடத்துகிறார். அந்த சோதனையில் அவன் விசுவாசம் ஒளிஞ்சு போகணும்னு நடத்தலை, அந்த சோதனையில் அவனுடைய விசுவாசம் வளரணும்னு தான் நடத்துவார். தேவன் எப்பவுமே செய்கிறது அந்த மாதிரி தான்.
அதே நேரத்தில் தேவன் இல்லாத வனாந்தரமாக இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் வேதத்தில் அநேகரை பார்க்குறோம். குறிப்பாக நம்ம எலியாவே எடுத்துக்கொள்வோமே, தேவன் இல்லாத வனாந்தரத்துக்கு போகும்போது இரவும் பகலும் 40 நாள் அவர் நடந்து போகிறாரு. நடந்து போன பிறகு ஆண்டவர் கேட்குறாரு, இங்கே உனக்கு என்ன வேலைன்னு சொல்கிறாரு. இப்போ அந்த 40 நாள் பிரயாணம் விருதா, அந்த இடத்துல ஒன்றுமே நடக்கல. அதே தமஸ்கு வனாந்தரத்துக்கு போகும்போது எலியாவை அவர் ஸ்தானத்தில் அவர் அபிஷேகம் பண்ணுகிறார். ராஜாக்களையும் ஆசாரியர்களும் அபிஷேகம் பண்ணுகிற பொறுப்பை கர்த்தர் கொடுக்கிறார். அதுக்கு தான் சொல்கிறேன், தேவன் இருக்கிற வனாந்தரத்தில் கர்த்தருடைய துணை உண்டு. கர்த்தர் நடத்துவார், முன்னும் பின்னுமாக இருந்து பாதுகாத்துக் கொள்வார். இந்த வனாந்தரத்தின் பாதையை நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளணும். சில நேரங்களில் நம்ம தேவ சித்தத்துக்கு அகைன்ஸ்டாக போவோம். தேவன் ஒரு காரியத்தை சொல்லுவார். நான் உதாரணத்துக்கே சொல்கிறேன், நான் இப்படி சொல்கிறதுனால உங்களுக்கு ஈஸியாக புரியும்னு சொல்கிறேன். இப்போது ஒரு ஊழியருடைய ஒரு பெண் ஒரு திருமண காலங்கள் வந்தபோது அவள் என்ன செய்தாள் என்றால், ஒரு அவிசுவாசி, அதாவது தேவனை அறியாத ஒரு மனுஷனை அவள் நேசித்தாள். அப்பொழுது அவள் தன் தகப்பனார் இடத்துல சொன்னால், நான் இப்படி ஒரு திருமணம் செய்ய வேண்டும் என்று சொன்னபோது அவர் சொன்னார், தேவனை அறியாத மனுஷனுக்கு நான் தரமாட்டேன். தேவனை அறிந்த அது யாராக இருந்தாலும் எந்த பாகுபாடும் கிடையாது, ஆனால் அவன் தேவனை அறிந்த விசுவாச பிள்ளையாக இருக்கணும் என்று மாத்திரம் சொன்னார். அப்பொழுது அந்த பெண் சொன்னாள், நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எத்தனை பேரை நீங்கள் ஆதாயம் பண்ணியிருக்கிறீங்க, எத்தனை ஆத்மாக்கள் ஆதாயம் பண்ணியிருக்கிறீங்க, என்னால் இந்த ஒரு ஆத்மா ஆதாயம் பண்ண முடியாதா, நான் போய் அவரை ஆதாயம் பண்ணுவேன் என்று சொல்லி வீட்டை பகைத்து கொண்டு போய் அவள் திருமணம் செய்தாள். நடந்தது என்ன தெரியுமா? அவள் அந்த திருமணம் செய்து போன பிறகு அவள் வாழ்க்கை வனாந்தரமாய் மாறியது. அவள் போன பாதையில் அவள் அங்கே போய் அந்த மதத்திற்காக மாற்றப்பட்டாள். அந்த மதத்தில் ஒருவராகவே சேர்த்து கொள்ளப்பட்டாள். அப்படி கிறிஸ்தவத்தில் உள்ள வேதம் படித்தால் அவள் அடிக்கப்பட்டாள். கடைசியில் அவளும் அவள் சந்ததியும் அவள் பிள்ளையும் கூட அந்த விக்கிரகத்துக்கு முன்பாக உட்கார வைக்கப்பட்டு பல சடங்காச்சாரங்கள் செய்யப்பட்டு கடைசியில் அவள் விசுவாசத்தை விட்டு ஒளிந்து போகும் ஒரு நிலைக்கு வந்துட்டா. ஆனால் அதை விட கொடுமையான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கடைசியில் சுகமாக்க முடியாத ஒரு வியாதியிலே மாட்டிக்கொண்டாள். அந்த வியாதியில் கடைசியில் ஜெபிக்கிறது கூட அவங்க விடலை. அவங்க பல நிலைகளில் அவளுக்கு தடை செய்தார்கள். இது நாங்கள் கண்கூடாக இருந்து பார்த்த ஒரு பெண்ணினுடைய முடிவு. இது அவளாய் தேடிக்கொண்ட வனாந்தரம், கர்த்தர் இல்லாத வனாந்தரம். நம்ம எவ்வளவோ அட்வைஸ் பண்ணுறோம் சில நேரங்களில். இப்போ இருக்கிற வாலிப பிள்ளைங்களுக்கெல்லாம் படிப்பு அறிவு இருக்கிறது, வேத அறிவு இல்லை. ஏன் என்ன தப்பு, ஏன் என்னன்னு கேட்குறாங்க. இன்றைக்கி நடக்கக்கூடிய தேசத்தில் நடக்கக்கூடிய சம்பவங்களும் அவங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. இந்த செலிபிரிட்டிஸ் பண்ணக்கூடிய அந்த தப்பை அவங்க பார்க்கும்போது அவங்க அந்த தப்பை செய்கிறாங்க, உலகம் ஏற்றுக்கொள்ளுது, நம்ம செஞ்சால் என்ன அப்படின்னு நினைக்கிறாங்க. அதை நான் எப்பவும் சொல்லுவேன், உலகம் வேறு, சபை வேறு. உலகத்தில் நடக்கிற எல்லாத்தையும் சபைக்குள்ளே கொண்டு வர முடியாது. சபைக்குன்னு ஒரு சட்டத்திட்டம் இருக்குது, சபைக்குன்னு ஆண்டவர் ஒரு ஒழுங்கு வச்சிருக்கிறாரு, தேவ பிள்ளைகளுக்குன்னு சொல்லி ஆண்டவர் சில நெறிமுறைகளை வச்சிருக்கிறாரு. இதை குலைக்கும் போது சீர்கேடு வருது சபைக்கு. அதனால தான் நம்ம சொல்றோம், மனுஷகுமாரத்திகள் தேவபுத்திரர் கூட இணையக்கூடாது. அது ஒரு வகையான பாவம். நான் சொல்றது வெறும் திருமண காரியங்களில் மட்டும் இல்லை, எந்த ஒரு விஷயத்திலும் சபைக்குள்ள உலகத்தை கொண்டு வரக்கூடாது. சரி, இப்போ தேவன் இருக்கிற வனாந்தரம்னா என்ன? ஒரு சகோதரி எனக்கு விதமாய் லெட்டர் எழுதியிருந்தாங்க. அந்த சகோதரி நல்ல தேவனை அறிந்த ஒரு பெண் தான். அவங்களுக்கு திருமணம் செய்து வைத்தார்கள். அந்த மனிதன் பின்மாற்றம் அடைந்தான். அவள் தேவனுக்கு உட்பட்டு தேவனுக்கு பயந்திருக்கிறதான ஒரு சகோதரி. ஒரு மனிதன் பின்மாற்றம் அடைந்தான். பின்மாற்றம் அடைந்து மாத்திரமல்ல, தினந்தோறும் அவளுக்கு அடி, தினந்தோறும் உதை. குடிகார புருஷன் அவளுடைய பணத்தை எல்லாம் எடுத்துக்கொண்டு அவளை மிகவும் சித்திரவதை செய்யக்கூடிய ஒரு மனுஷன். இதற்கு நடுவில் அவர்களுக்கு ஒரு பிள்ளையும் இருக்கிறது. ஆனால் நன்றாய் சம்பாதிக்கக்கூடியதான ஒரு பெண். இப்பொழுது என்ன செய்யலாம்? அவள் ஒவ்வொரு நாளும் வீட்டுக்கு வரதுக்கு பயம். அதே நேரத்தில் அவள் எந்த விதமான தவறான பாதைக்கும் அவள் செல்லவில்லை. அவளுக்கு தவறு செய்வதற்கு நிறைய வாய்ப்புகள் இருந்தது. சிலர் சில ஓநாய்கள் இந்த நேரத்தில் ஆதரவாக இருக்கிற மாதிரி பேசும். ஆஃபீஸில் கூட இருக்கும் போதெல்லாம் பேசும். அவள் எதுக்கும் தன்னை விட்டு கொடுக்காதபடி தேவனுக்கு பயந்ததான ஒரு பெண். கடைசியில் எனக்கு ஒரு மெயில் அனுப்பினா, இப்போ என்ன நான் பண்ணணும், இந்த மாதிரி சிச்சுவேஷனில் நான் இருக்கிறேன், நான் என்ன செய்யணும், இப்போவும் நான் வேத வசனத்துக்கு கீழ்பட்டு என் கணவனை ஆதாயம் பண்ண வேண்டும் என்று தான் நான் நினைக்கிறேன், நான் இப்போ என்ன பண்ணணும், விட்டுட்டு போகணும், வேதத்துக்கு விரோதமாக மாறிடும், நான் என்ன செய்யணும்? நான் சொல்கிறேன், விபச்சார முகாந்திரத்தினால் ஒழிய மற்ற எந்த ஒரு காரணத்தினாலும் வேதம் பிரியக்கூடாதுன்னு சொல்லியிருக்குது. பைபிள் சொன்னது தான். அது காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரிலாம் மாறாது. பாருங்களேன், எல்லா காலகட்டத்துக்கும் ஏற்று தான் ஆண்டவர் பைபிளை கொடுத்துருக்கிறாரு. சில நேரங்களில் இப்படிப்பட்ட கணவன்கள் அமைகிறார்கள், சில நேரங்களில் கணவனுக்கு இப்படிப்பட்ட மனைவிகள் அமைகிறார்கள். அப்படி இருக்கும்போது என்ன செய்யணும்? வசனம் தெளிவாக சொல்லுது, உங்கள் நல்ல நடக்கையினாலே அவளை ஆதாயம் பண்ணணும். என்ன பண்ணலாம்? சரி, இந்த மாதிரி ஆட்களோட கூட இருக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் சொல்கிறேன், அந்த குடிகாரனை விட, அவனுக்குள் இருக்கிற பிசாசை விட, அப்படி அவனை நடத்தி உங்களை சித்திரவதை பண்ணக்கூடியதான சுபாவத்தை விட உங்களுக்குள் இருக்கிற ஆவியானவர் பெரியவர். எப்பேற்பட்ட சவலையும் அவர் பவுலாய் மாற்றுவார். எந்த பார்வோனையின் தலைப்பிள்ளையும் அவர் சங்காரம் பண்ணுவதற்கு வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஒரு நாள் அந்த மனுஷனை அவரால் மாற்ற முடியும். ஏதோ ஒரு காரணத்துக்கு கர்த்தர் அனுமதி கொடுத்திருக்கிறார். அது உன்னுடைய பொறுமையாய் கூட இருக்கும். உன்னிடத்தில் ஆண்டவர் நீடிய பொறுமையோடு கூட காத்திருக்க சொல்லுவார். ஒருவனும் திராணிக்கு மிஞ்சி சோதிக்கப்படுவதில்லை என்று வேதவசனம் தெளிவாய் சொல்லுகிறது. சில நேரங்களில் கர்த்தர் அனுமதிக்கிற வனாந்தரம், நீ பொறுமையோடு காத்திருங்க. இந்த வனாந்தரத்தில் கர்த்தருடைய கரம் உங்களோடு இருக்கும். கர்த்தர் உங்களை தூக்கி சுமப்பாரு.
திராணிக்கு மிஞ்சி நீங்கள் சோதிக்கப்பட போறதில்ல. ஒருவேளை பிசாசு அந்த மனுஷன் மூலமாக உன் திராணிக்கு மீறி போகும்போது கர்த்தர் அந்த மனுஷனை இருந்து உன்னை காப்பதற்கு வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அந்த மனுஷனை ஒன்று மாற்றுவார், இல்லை அந்த மனுஷனை இல்லாமலே செய்வார். அது கர்த்தரால் முடியும். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அப்படி ஆதாயம் பண்ண எத்தனையோ ஸ்திரீகள் இருக்கிறார்கள், ஆதாயம் பண்ண எத்தனையோ ஆண்கள் இருக்கிறார்கள். கர்த்தர் வனாந்தரத்தில் நடத்தும் போது அந்த வனாந்தரம் கண்டிப்பாக நமக்கு ஆசீர்வாதமாய் தான் முடியுமே ஒழிய ஒரு நாளும் அந்த வனாந்தரம் சாபமாய் முடியாது. எசேக்கியேல் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசிக்கும் போது, எசேக்கியேல் 20:24, நான் அவர்களை புறஜாதிகளுக்குள்ளே சிதறடித்து அவர்களை தேசங்களிலே தூற்றி போடுகிறதற்கு வனாந்தரத்திலே ஆணையிட்டேன். தேசத்தை வனாந்தரமாக்கிட்டு அந்த வனாந்தரத்திலிருந்து கர்த்தர் ஒரு வார்த்தை சொல்றாரு, இவர்களை புறஜாதிகளுக்குள்ளே சிதறடிக்கிறேன். இதுக்கு பின்னாடி இன்னொரு காரியமும் இருக்கு. இவங்க புறஜாதிகளுக்குள்ள போயிட்டாங்க, தேவனுடைய காரியங்கள் அத்தனையும் புறஜாதியாருக்கு போயிருச்சு. இந்த இடைப்பட்ட காலத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதாவது எக்கோனியா ராஜா காலத்திலேருந்து இஸ்ரவேல் ஜனங்க புறஜாதியாருக்குள்ளே போயிட்டாங்க. அப்படி புறஜாதியாருக்குள்ளே போன இஸ்ரவேலர்களுக்கு அங்கே தீர்க்கதரிசிகளை ஆண்டவர் எழுப்பினார். எசேக்கியேல் தீர்க்கதரிசி எழுப்பினார், தானியேலை எழுப்பினார், மல்கியா, இப்படி போன்ற எத்தனையோ தீர்க்கதரிசிகள் அங்கே இருந்தார்கள். அவர்களை எல்லாம் கர்த்தர் எழுப்பி அவர்கள் மத்தியிலேயே கர்த்தர் பேசினார், பல காரியங்கள் எல்லாம் செய்தார். ஆனால் நடந்தது என்ன? அவர்கள் புறஜாதியார் இடத்துல தான் இருந்தார்கள். என்ன ஒரு பெரிய ஆச்சரியம்னா, நேபுகாத் நேச்சாரை பற்றி சொல்லும் போது என்ன சொல்வார்னா, என் ஊழியக்காரனாகிய நேபுகாத் நேச்சார். அதே மாதிரி கோரேஸை பற்றி சொல்லும் போது என் ஊழியக்காரனாகிய கோரேஸ் அப்படின்னு சொல்வார். அப்போ தேவன் புறஜாதியாரை பயன்படுத்த ஆரம்பித்தார். இது நடந்தது பழைய ஏற்பாட்டு காலத்தில். அதே மாதிரி புதிய ஏற்பாட்டு காலத்தில் இப்போ இயேசு என்ன செய்கிறாரு? இப்போ இஸ்ரவேலுக்குள்ளே வருகிறார். இஸ்ரவேலுக்குள்ள எப்படி வராரு அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், எப்படி வெளியே போனாரோ அப்படியே உள்ளே வருவார். அதான் நம்முடைய ஆண்டவருடைய ப்ரொசீஜர். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரத்தில் இப்போ சொல்கிறார், யாருக்கிட்ட சொல்கிறாரு? சீஷர்கிட்ட சொல்கிறாரு, நீங்கள் பார்க்கும்படி உங்களுக்கு இயேசு கிறிஸ்துவானவர் எப்படி ஏறி போனாரோ அப்படியே வருவார். அதே மாதிரி இஸ்ரவேலை விட்டு அவர் எப்படி வெளியே போனாரோ அப்படியே உள்ளே வந்தார். அதன்படி இப்போ அவர் வனாந்தரத்திலிருந்து புறஜாதியாருக்கு போனார்னு பார்த்தோம் இல்லையா? அதே மாதிரி இயேசு கிறிஸ்து புறஜாதியாரிலிருந்து இஸ்ரவேலுக்குள்ளே வந்தார் வனாந்தரத்தின் வழியாக. எப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், என் குமாரனை எகிப்திலிருந்து வரவழைத்தேன் அப்படின்னு சொல்லி மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டபடி இயேசு எப்படி போனார்? எகிப்துக்கு போயிட்டார், அங்கிருந்து கூட்டிட்டு வரார். இப்போ வெளியே போன புறஜாதியாருக்கு போன இயேசு கிறிஸ்து அல்லது தேவன் மீண்டும் புறஜாதியார் வசமாக உள்ளே வருகிறார். உள்ளே வந்த அவர் அதுக்கப்புறம் ஊழியத்தை தொடங்குறாரு. ஊழியத்தை தொடங்கும் போது முதல்ல அவர் போன இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா வனாந்தரத்தில் அவர் எங்கே போனார்? புறஜாதியார்கிட்ட போனார்னு பார்க்குறோம். கரெக்டாக வனாந்தரத்துலேருந்து அவர் நேராக எங்கே போய் ஃபஸ்ட்டு பிரசங்கத்தை ஆரம்பித்தார் நீங்கள் பாருங்களேன், ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். புறஜாதியார் கலிலேயாவிலே போய் அவர் பிரசங்கத்தை ஆரம்பித்தார். இருளில் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். கரெக்டாக புறஜாதியார் வந்து வனாந்தரத்துலேருந்து புறஜாதியார் வழியாக தேவன் உள்ளே நுழைகிறார். எப்படி உள்ளே அதுக்கப்புறம் உள்ளே வந்தாருங்கிறத நம்ம அப்புறம் பார்ப்போம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மீண்டும் வனாந்தரத்தில் தேவன் வருகிறார். புறஜாதியார் இடத்துலேருந்து வனாந்தரத்தில் வந்து வனாந்தரத்திலிருந்து அவர் தேசத்தின் வழியாக உள்ளே வருகிறார். மீண்டும் இஸ்ரவேலை ஆசீர்வதிக்கும்படி ராஜா வந்துட்டார் பாருங்களேன். அப்போ ராஜா வந்துட்டார்னா என்ன பண்ணணும்? அடுத்த ஆளுகை செய்யணும். இஸ்ரவேலர்கள் ஆளுகைக்கு ரெடியாகி இருந்தாங்கன்னா அவங்கள வச்சு அவர் ஆளுகை செஞ்சிருப்பார். இயேசு வரும்போது கடைசி 7 வருஷம் தான் பாக்கி இருந்துச்சு. இயேசு வரும்போது வசனம் சொல்லுது, காலம் நிறைவேறி இருந்தது அப்படின்னு இருக்கு. இன்னும் இயேசு சொல்லும் போது எல்லாம் முடிந்தது அப்படி சொல்லி தான் முடிக்கிறார். இப்போ இயேசு கிறிஸ்துக்கு அப்புறம் 7 வருஷம் தான் பாக்கி. இந்த புறஜாதியாருடைய காலம் அது பிதாவின் ஆதீனத்துக்குள் இருந்தது, அதெல்லாம் ஓகே. ஆனால் ஆஸ்பர் லா படி, அதாவது தானியேல் புஸ்தகம் 70 வார கணக்கின்படி இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட பிறகு 7 வாரம் தான் பாக்கி. இன்னும் கொஞ்ச காலம் தான் இருந்துச்சு. ஆனால் இஸ்ரவேலர்கள் அதிலே தயாராகவில்லை. மீண்டும் எப்படி பழைய ஏற்பாட்டு காலத்தில் அவங்க வனாந்தரத்தில் சிதறடிக்கப்படுவதற்கு ஏதுவாக அவங்க நடந்துக்கிட்டாங்க. வனாந்தரத்தில் சிதறடிக்கப்படுறதுக்கு என்ன காரணம்? நம்ம நேற்றைய தினத்தில் பார்த்தோம். அவங்க தேசத்தை தேவனுக்கு முன்பாக அருவருப்பாய் மாற்றி இருந்தார்கள், தேவாலயத்தை அருவருப்பாக மாற்றி இருந்தாங்க. அதே மாதிரி தான் இயேசு வரும்போது தேவாலயம் அருவருப்பாக இருந்துச்சு. எப்படி? கள்ளர் குகையாக, பிஸ்னஸ் ஸ்பாட்டாக தேவாலயத்துக்குள்ள பிஸ்னஸ் நடந்துகிட்டு இருந்துச்சு. இப்போ அதை விட்டு வெளியே வந்தார். தேசம் எப்படியாச்சு? ரத்த பழியில் நிரம்பிருச்சு. எந்த ரத்த பழி? இயேசுடைய ரத்தமே அங்கே சிந்தப்பட்டுருச்சு. அதுக்கு முன்னாடி அதான் சொல்வாரு, எருசலேமே தீர்க்கதரிசிகளின் ரத்தத்தை சிந்தினவளே. இயேசு சொல்வாரு, ஆபேல் முதல் கொண்டு பகரியாவின் மகன் சகரியாவின் ரத்தம் வரைக்கும் ஒரு இடத்துல கேட்கப்படும்னு சொன்னார். அவ்வளோ ரத்த பழியில் நிரம்பி இருந்தது. அதெல்லாம் மாற்றி சரி பண்ணிடலாம் தான் இயேசு வந்தார். ஆனால் வந்த இயேசுவையே தேசம் அடிச்சிருச்சு, ஜனங்க அடிச்சுட்டாங்க. இயேசுவோடைய ரத்தமும் அங்கே சிந்தப்பட்டுருச்சு. இப்போ தேவன் மீண்டுமாக வனாந்தரத்தின் வழியாக புறஜாதியாருக்கு போயிட்டார். இப்போ நம்மக்கிட்ட ஆண்டவர் இருக்கிறார்.
இப்போ மீண்டும் ஆண்டவர் 7 காரியங்கள் அவங்க கிட்ட என்னென்ன செஞ்சாரோ எல்லாம் நம்ம கிட்ட செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். முதலாவது நம்ம மத்தியில் உலாவி கொண்டிருக்கிறார். 7 பொன் குத்து விளக்கு மத்தியில் அவர் என்ன செய்கிறாரு? உலாவுகிறார். ரெண்டாவது, அவர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். நம்ம மத்தியில் என்ன செய்கிறாரு? பேசி ஒவ்வொரு நாளும் ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். மூன்றாவது, அவர் நமக்கு ராஜாவாக இருந்து ஆளுகை செய்கிறார். நம்மையே ராஜாவாக மாத்துறார். ராஜாக்களும் ஆசாரியமாக மாற்றி அவர் நமக்கு ராஜாவாக இருக்கிறார். நாலாவது, அவர் நம்முடைய ஆலயத்தில் இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் அவரே ஆலயம். நம்முடைய ஆலயத்துக்குள்ளே நாம தான் ஆலயம். நமக்குள்ளே அவர் வாசம் பண்ணுகிறார். ஐந்தாவது, அவர் நம்முடைய தேசத்துக்குள்ளே இருக்கிறார். அதை நான் ரொம்ப ஆச்சரியப்படுவேன். நாம் இருக்கிறோன்னா அந்த தேசத்தில் இயேசு இருப்பார். நாம் இருக்கிற இடத்துல அவர் இருப்பார். எங்கே, அதான் பிதாவை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வரும். அன்னைக்கு இஸ்ரவேலில் மட்டும் இருந்தார், அவங்கள விட்டு போயிட்டாரு. இன்னைக்கு நம்ம தேசத்தில் இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நம்ம தேசத்தில் நாம் பண்ணுற ஜெபங்களுக்கு கர்த்தர் பதில் கொடுக்குறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம கூட தேவன் இருக்கிறார்னு அர்த்தம். இங்கேயும் 5, நம்முடைய தேசத்தில் நாம் ஜெபம் பண்ணுற இடத்துல தேவன் இருக்கிறார். 6, வனாந்தரம். அவர்கள் தேசத்தை வனாந்தரத்தை போல மாற்றினார். நான் இப்போ சொல்லுவேன், நாம் இருக்கிற தேசத்தை நம் நிமித்தம் தேவன் ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். வனாந்திரமாக இருக்கிற தேசத்தை இயேசு வருகிற வரைக்கும், சுவிசேஷம் வர்ற வரைக்கும், ஒரு இடத்துல ஒரு சபை வர்ற வரைக்கும், ஒரு ஊழியக்காரன் ஒரு இடத்துல கடந்து போகிற வரைக்கும் அந்த இடம் வனாந்திரம். அந்த இடத்துல ஜீவ தண்ணீராகிய பரிசுத்த ஆவியானவர் வருவார். அந்த இடத்துல ஜீவம் அப்பமாகிய வசனம் வரும். அந்த இடத்துல தண்ணியும் அப்பமும் வந்துருச்சுன்னா உயிர் உருவாகும். என்ன உருவாகும்? நித்திய ஜீவன் உருவாக ஆரம்பிக்கும். அப்படித்தான் தேவன் ஒவ்வொரு இடத்துல வனாந்தரத்தை மாற்றிக்கிட்டே இருக்கிறார். ஒவ்வொரு சபையும் தேவனுடைய தோட்டம். ஒவ்வொரு தோட்டத்துக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் நதியாக பாய்ந்து கொண்டிருக்கிறார். அங்கே ஜீவ விருட்ச கனிகள் இருக்கிறது. வனாந்திரமான தேசம் இப்பொழுது எப்படி ஆயிடுச்சு? நல்ல வயல்வெளியாக மாறிவிட்டது. ஆசீர்வாதமான மாற்றிவிட்டார். கடைசியாய் புறஜாதியாருக்குள்ளே போன தேவன் இப்போ புறஜாதியிலிருந்து தேவ ஜனங்களாக மாறணும் இல்லையா? புறஜாதியாக இருந்த நம்மை தேவ பிள்ளைகளாக மாற்றி விட்டார். 7 நமக்குள்ள தான் இருக்குது. இப்போ இஸ்ரவேலில் இருந்த 7 இப்போ நமக்குள்ள இருக்குது. கர்த்தர் 7 முழுமையாக இருக்கிறார். ஒரு நாள் வரும், மீண்டுமாக அவரிடத்துல திரும்பி போவார். உபத்திரவ காலத்தில் எல்லாம் நடக்கும். கடைசியாக நான் சொல்லிட்டு முடிக்க விரும்புகிறேன். அவரிடத்துல 7 காரியங்கள் அவரை விட்டு கர்த்தர் தூர போனார். அந்த 7 காரியங்கள் நம்மிடத்தில் கிட்ட வந்திருக்கிறார். முதலாவதாக, அவர் உலாவுவதை நிறுத்தினார் ஏதேனில். இங்கே தேவாலய 7 சபைகளுக்கு நடுவில் அவர் உலாவி கொண்டிருக்கிறார். ரெண்டாவது, நீர் பேச வேண்டாம், மோசே பேசட்டும், பேசுவதை நிறுத்தினார். இப்போ நாம அவரை பேச சொல்லி கேட்குறோம். உங்களுடைய சத்தத்தை நாங்கள் கேட்கணும் ஆண்டவரே. அவர் வந்தார், ஜனங்கள் அவருடைய பிரசங்கத்தை கேட்கும்படி ஆவலாக இருந்தார்கள். மூன்றாவது, அவர்களை ஆளுவதை நிறுத்தினார். எங்களுக்கு மற்ற ராஜாக்களை போல ராஜா வேண்டும் என்று சொல்லி அவர்கள் கேட்டார்கள். ஆனால் நமக்கோ அவர் ராஜாவாக இருக்கிறார். நாம சொல்றோம், எங்களுக்கு ராஜா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருத்தர் மட்டும்தான். நாலாவது, அவர் ஆலயத்தை விட்டு போனார். அவரை துரத்துனாங்க. இப்போ நாமே ஆலயமாக இருக்கிறோம். நமக்குள்ளே அவர் வாசம் பண்ணுகிறார். இயேசு அந்த தேவாலயத்துக்குள்ள, இஸ்ரவேல் தேவாலயத்துக்குள்ள வந்தார். ஐந்தாவது, அவர் தேசத்தை விட்டு வெளியே போனார். தேசம் அவரை துரத்தி விட்டார், தேசத்தை கைவிட்டார்னு சொல்லிட்டாங்க. இப்போ நாம் இருக்கிற நம்ம தேசத்தில், புறஜாதியார் தேசத்தில் தேவன் இப்போது வாசம் பண்ணுகிறார், நமக்குள்ளே இருக்கிறார். ஆறாவது, தேசம் வனாந்தரமாய் மாறியது. புறஜாதியார் இடத்துல அவர் போய்விட்டார். இப்போ நாம் இருக்கிற நம்மளை தேவ பிள்ளைகளாக மாற்றி நம்ம இருக்கிற இடத்த செழிப்பாய் கர்த்தர் மாற்றி விட்டார். அங்கே போனது இங்கே கரெக்டாக நிறைவேறிடும். இந்த 7 காரியங்களை தான் உங்களோடு கூட இந்த 6 நாட்களில் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினோம். கர்த்தர் அதை வெளிப்படுத்தி கொடுத்தார். கர்த்தருக்கு சித்தமானால் இதே மாதிரி ஷார்ட் செர்மன்ஸ் அப்படின்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் காரியங்களும் இருக்கிறது. அவைகளையும் உங்களோடு கூட கர்த்தருக்கு சித்தமானால் அவருடைய நேரத்தில் நாம் பகிர்ந்து கொள்வோம். நாம் ஜெபிக்க போகிறோம். கடைசியாக சொன்ன பாயிண்ட்டை மட்டும் மறந்துடாதீங்க. இனி நாம் புறஜாதியார் அல்ல, நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். இனி நாம் வனாந்தரம் அல்ல, தேவன் நமக்கு செழிப்பான காரியங்களை உண்டாக்கி வைத்திருக்கிறார். இது இஸ்ரவேலருக்கு கிடைக்காத ஒரு ஸ்லாக்கியத்தை கர்த்தர் நமக்கு செஞ்சு வச்சிருக்கிறார். நாம் ஜெபம் பண்ண போகிறோம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் தகப்பனே, இந்த அருமையான நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த 6 நாளும் உம்முடைய வேதத்தில் உள்ளதான தொடர் செய்தியை பார்க்கும்படி நீர் பாராட்டின தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, எங்கள் மத்தியில் நீங்கள் உலாவுங்கப்பா. எங்களை செவிகளை திறந்து கொடுக்குற ஆண்டவரே, காது உள்ளவன் கேட்க கடவன் சொன்னீங்க. எங்கள் செவிகளை நாங்கள் விருத்தச்சேதனம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. எங்களோடு கூட பேசுங்கப்பா ஆண்டவரே. எங்களுக்கு வேற யாருமே ராஜா கிடையாது தகப்பனே, நீங்க தான் ராஜா. எங்களை ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, உங்களுடைய ஆலயமாய் நாங்கள் இருக்கிறோம் ஆண்டவரே. எங்க ஆலயத்துக்குள்ள நீங்க வாங்கப்பா. உங்க கண்களும் செவிகளும் இங்க இருக்கட்டும் ஆண்டவரே. உங்க இருதயம் இங்க இருக்கட்டும் ஆண்டவரே. நீங்க வந்து எங்களுக்குள்ள வாசம் பண்ணுங்க. எங்க இருதயத்தை திறந்து கொடுக்குறோம்ப்பா ஆண்டவரே. எங்க தேசத்துக்குள்ள நீங்க ஆளுகை செய்யுங்க. எங்க தேசத்துக்கு நீங்க ராஜாவா இருங்க ஆண்டவரே. எங்க தேசம் உங்களுடைய கரத்தில் இருக்கட்டும்ப்பா. இங்க எவ்வளவு அருவருப்புகள் இருந்தாலோ உங்க பிள்ளைகள் நாங்க அதை ஏற்றுக்கொள்ளல ஆண்டவரே. நாங்க உமக்கு உண்மையா நிற்கிறோம். எங்க தேசத்துக்குள்ள நீங்க வாங்கப்பா ஆண்டவரே.
எங்கள் தேசத்தில் இருக்கிற வனாந்தரத்தின் காரியங்கள், சாபங்கள், ஆண்டவரே பஞ்சங்கள், கொள்ளைகள் எல்லாம் மாறி போய் செழிப்பான தேசமாக எங்கள் தேசம் மாறட்டும். எங்கள் நிமித்தம், தேவ பிள்ளைகள் நிமித்தம் நீர் அப்படி செய்ய போகிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். இனி நீர் புறஜாதியாரத்தில் போவேடா ஆண்டவரே. புறஜாதியாராக இருந்த எங்களை நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளாக மாற்றிட்டீங்க. நீர் எங்களுக்குள்ளே வாசம் செய்ய மாட்டவரே. எங்களை தாழ்த்துகிறோம், உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த 7 காரியங்களும் ஆண்டவரே எங்கள் இருதயங்களில் பதிய கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டும். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.